அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் கூலி திரைப்படத்தின் விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில் ஒரு மேன்ஷன் நடத்திட்டு இருக்கார் ரஜினிகாந்த். அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜ் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை கேட்டு துக்க விசாரிக்க போகிறாரு. அந்த இறப்புக்கு பின்னாடி என்ன காரணம், அதற்கு காரணமானவங்க எல்லாம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் பழி வாங்குகிற ஒரு நார்மல் மசாலா கதை தான். ஆனால் இந்த படத்தை பேன் இண்டியா மூவியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை போட்டதுக்காகவே 2.25 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த திரைக்கதையில் ஒரு மிகப்பெரிய அலுப்பு நம்மளுக்கு தட்டுறதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சீனுன்னு வச்சா கூட இந்த படத்துக்கு இந்த 2.25 மணி நேரம் போதலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் பட்டாளத்தை இறக்கியிருக்காங்க. பேன் இண்டியாங்கிற பேரில் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு நடிகர்களை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தையே கொடுக்காம இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த படத்தோட முக்கியமான வில்லனான நாகார்ஜுனாவை தெலுங்குலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவரோட கேரக்டருக்கு உண்டான பேக்ட்ராப் என்ன, அவர் ஏன் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஸ்மக்லர் ஆனார், ஒரு பெரிய டான் ஆனார், அவர் ஸ்மகிள் பண்ணுற ப்ராடக்டோட பேக்ரவுண்டு என்ன, அதுக்கு உண்டான தேவை என்ன, அந்த மாதிரி அந்த க்ரைமோட பேக்ட்ராப் எதுவுமே சொல்லாமல் அவரை சும்மா ஒரு வில்லனாக வந்து எல்லாத்தையும் கொல்றது மட்டுமே அவரோட வேலை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரஜினிக்கு உதவியாக வர்ற உபேந்திராவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சும்மா அவரோட கூலியாக ஆரம்ப காலத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ரஜினிகாந்த், சத்யராஜ், உபேந்திரா 3 பேரும் கூலியாக இருக்கிறப்போ ரஜினியையும் சத்யராஜையும் வந்து டீஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட உருவத்தை செதைச்சு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு, அதே மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கு டப்பிங் கொடுத்தது கூட ப்ராப்பராக கொடுக்காம அந்த இடத்துலையும் மிகப்பெரிய சொதப்பலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணுன்னா, இவ்வளவு சொதப்பலான ஒரு தொய்வான திரைக்கதையை ஒரு நேர்கோட்டில் கொண்டுட்டு போகணும்னு இந்த படத்தோட எடிட்டரான ஃபிலோமின் ராஜ் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு அவங்களோட ஒர்க்கு இதில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தவிர படத்தில் நம்ம பெருமையாக பேசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அனிருத்தோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் பிஜிஎம்மில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த மோனிகா சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் பூஜா ஹெக்டே வந்து அவ்வளோ துள்ளலாக ஒரு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ஷோபின் ஆடி இருக்கிற டான்ஸு ஃபஸ்ட் கிளாஸ். அந்த அளவுக்கு சூப்பராக அவர் டான்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயிலர் படத்தில் வந்த அந்த வில்லன் மாதிரியே ஷோபினும் வந்து இதில் ரொம்ப சூப்பராக அவரோட கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இறுதியில் நாகார்ஜுனாவோட பையனோட லவராக வந்திருக்கிற ஒரு லேடியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரிவீல் ஆனது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரி இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக எல்சியூக்குள்ளே வராது. ஏன்னா இதில் வந்து போதைப் பொருள் பற்றி அவங்க எதுவுமே பேசலை. அப்படிங்கிறப்ப வந்து இது எல்சியூலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மனசை தேத்திக்கலாம். இருந்தாலும் வந்து இவ்வளோ நீளமான வளவளப்பான ஒரு திரைக்கதை இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புக்கிங் பண்ண போகிறப்பவே வந்து ஏ சர்டிஃபிகேட்டோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்க முடியாத அளவுக்கு லியோ மாதிரியெல்லாம் கூட அவ்வளோ வன்முறைகளோ எந்த ஆபாசமான காட்சிகளுமோ இந்த படத்தில் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். மொத்தத்தில் ஒரு குடும்பத்தோடு போய் பார்த்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான எந்த அம்சமுமே இல்லாத ஒரு சிறப்பான மோசமான ரஜினி படம் இந்த படம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.